வணக்கம் நண்பர்களே. தெரிந்த உணவில் தெரியாத குணங்கள், தெரிந்து கொள்ள வேண்டியதுமான பலன்களையும் இந்த வாரம் பதிவிடுகிறோம். மானம் காக்கும் உடையும் மறைப்புக்கு ஒரு இடமும் அவசியம். ஆனாலும் உணவுக்கு பிறகுதான் மற்றவைகள் என்பதால் உணவில் தொடங்குகிறோம். உணவை பற்றி ஆரம்பித்த இந்த பதிவில் உளுந்தம்பருப்பால் செய்கின்ற உணவுப் பொருட்கள் சிலவற்றை பற்றி பதார்த்த குண சிந்தாமணியில் சொல்லப்பட்டதை தெளிவாக பார்க்கலாமா? வெறுமாக்கள் இட்டலிக்கு வேகமருங்கார பெருமாக்கள் இட்டலியை பேசிலரு மணில. இட்டிலி இது அரிசியும் உளுந்தம் பருப்பும் சேர்ந்த மாவினால் தயாரிக்கப்படுகிற ஒரு ஆரோக்கியமான, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவு. நொதித்தல் செயல்முறையில் செரிமானத்திற்கு உதவுகிறது. இது குறைந்த கலோரிகள் மற்றும் கொழுப்பு கொண்டது. எடை இழப்புக்கும் நல்லது. மேலும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது. இட்லியின் பொதுவான நன்மைகள்னு பார்த்தா, இது இயற்கையான நொதித்தல் மூலம் தயாரிக்கப்படுவதால் செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சிறந்தது. குறைந்த கலோரிகள் மற்றும் கொழுப்பு உள்ளது. நீராவியில் வேக வைக்கப்படுவதால் எண்ணெய் தேவையில்லை. கலோரிகள் குறைவாகவும் கொழுப்பு சத்து குறைவாகவும் இருக்கும். கார்போஹைட்ரேட், புரதம், நார்சத்து, மக்னீசியம், செலினியம், மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசிய சத்துகள் உள்ளன. குறைந்த கலோரிகளுடன் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதால் எடை குறைப்புக்கும் உதவுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற மென்மையான உணவு. இட்லி சுறுசுறுப்பாக இருக்க தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல தேர்வாகும். அடுத்ததாக சாம்பார் இட்லி. இதுவும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்த குறைந்த கொழுப்புள்ள ஆரோக்கியமான உணவு. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது, நீடித்த ஆற்றலை அளிக்கிறது, எடை இழப்புக்கு உதவுகிறது. மேலும் இட்லியின் நொதித்தல் மற்றும் சாம்பாரின் காய்கறிகள் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இட்லி நொதித்தல் செய்யப்பட்டதால் புரதங்கள் உடைந்து செரிமானத்திற்கு எளிதாகிறது. சாம்பாரில் உள்ள காய்கறிகளால் நார்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களின் கலவையால் இது நீண்ட நேரத்திற்கு நீடித்த ஆற்றலை வழங்குகிறது. காலை உணவுக்கும் ஏற்றது. எடை மேலாண்மைக்கும் உதவுகிறது. குறைந்த கலோரி மற்றும் கொழுப்பு சத்து கொண்ட உணவு. இட்லி மாவில் உள்ள உளுந்து மற்றும் சாம்பாரில் உள்ள பருப்பு வகைகள் புரதத்தை வழங்குகின்றன. இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்களின் அளவை அதிகரிக்கிறது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. சாம்பாரில் சேர்க்கப்படும் காய்கறிகள் வைட்டமின்கள், தாது பொருட்களையும் வழங்குகின்றன. இது ஆவியில் வேக வைக்கப்படுவதால் எண்ணெய் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. முழுமையான ஊட்டச்சத்து உணவாக அமைகிறது. இது ஒரு சமச்சீரான உணவு. இதில் புரதங்களும் மற்றும் நார்சத்துகளும் கார்போஹைட்ரேட்டுகளும் சரியான அளவில் உள்ளது. அடுத்ததாக மிருகத்தெழுந்த பித்தத்தை வீராதடக்கு. மகத்துளனில் கபமாற்றும் சகலத்திலுரு. தோசைங்கிறது அரிசி மற்றும் உளுந்தம்பருப்பு சேர்த்து அரைத்து புளிக்க வைத்த மாவிலிருந்து தயாரிக்கப்படுவதால் செரிமானத்திற்கு எளிதானது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல பாக்டீரியாக்களை கொண்டது. நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்தது. இரும்பு சத்து போன்ற தாதுக்களையும் ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக விளங்குகிறது. நொதித்தல் செயல்முறை மாவில் உள்ள சிக்கலான ஸ்டார்ச்சை உடைப்பதால் இது எளிதில் ஜீரணமாகிறது. குடல் ஆரோக்கியத்தையும்
நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. அரிசி மற்றும் உளுந்து பருப்பிலிருந்து இரும்பு சத்து, புரதம் மற்றும் கால்சியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் கிடைக்கின்றன. நார்ச்சத்து நிறைந்த தோசை செரிமானத்திற்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. சாம்பார் தோசையும் அரிசி மற்றும் உளுந்தம்பருப்பு சேர்ந்த மாவிலிருந்து தயாரிக்கப்படுவதால் செரிமானத்திற்கு எளிதானது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல பாக்டீரியாக்களை கொண்டது. சாதாரண தோசையில் கொழுப்பு சத்து குறைவாகவே உள்ளது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்க உதவுகிறது. சாம்பாரில் சேர்க்கப்பட்டுள்ள பருப்பு புரதத்தையும் காய்கறிகளால் நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் தாதுக்களையும் வழங்குகின்றன. நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கிறது. ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகளை ஊக்குவிக்கிறது. புரதம் அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் எடை குறைப்புக்கு உதவுகிறது. குறைந்த கொழுப்பு உள்ளதால் இதயத்திற்கு மிகவும் நல்லது. இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. தோசை மற்றும் சாம்பாரின் புரதங்கள் நாள் முழுவதும் நீடித்த ஆற்றலை வழங்குகின்றன. அடுத்ததாக, மெருமுழுந்திற் செவ்வடைக்கு மென்மேலும் வாத முரும்பித்தஞ் சற்றே ஒடுங்கு நறுந்தீ அப்படிங்கிறார். உளுந்து வடை உளுந்து, வெங்காயம், மிளகு, கறிவேப்பிலை போன்ற ஆரோக்கியமான பொருட்களால செய்யப்படுறதால எளிதில் செரிமானமாவதுடன் வாதபித்த குணங்களை கட்டுப்படுத்துமா. வாய்ப்புண், வயிற்றுப்புண்களுக்கு இதமளிக்கும். எலும்புகளை வலுப்படுத்துவதோடு உடலுக்கு நல்ல ஆற்றலை தந்து சோர்வை போக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கும் உதவுகிறது. இதில் உள்ள உளுந்தும், வெங்காயம், கருவேப்பிலை போன்ற செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. ஆயுர்வேதத்தின்படி உளுந்து வடை வாய்ப்புண் மற்றும் வயிற்று புண்களுக்கு நிவாரணம் அளிக்குமாம். உளுந்துல கால்சியம் நிறைய இருக்கிறது என்பதால எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. உளுந்துல இருக்கிற சில சத்துகள் மன அழுத்தத்தை குறைக்குமா, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுன்றார். வடை தயாரிப்பில் சேர்க்கப்படும் மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்றவைகள் கூடுதல் மருத்துவ குணங்களை அளிக்கின்றன. சரியான முறையில் சமைக்கப்படும் உளுந்து வடை புரதம் நிறைந்த ஆரோக்கியமான சிற்றுண்டியாகும். தயிர் உழந்தின் வடை குணம். உளுந்தின் பருப்பை உலர்த்தியூறச் செய், தழுந்தாதரைத்து வடையாக்கி செழுந்தேனில். தயிர் உளுந்து வடை புரதமும் கால்சியமும் நிறைந்துள்ளதால் இது காலை உணவுக்கு ஏற்றது மற்றும் உடல் எடையை குறைக்க உதவும். பித்தம் மற்றும் சோகை நோய்களை குணமாக்கி நல்ல செரிமான ஆரோக்கியம் தருகின்றது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. மேலும் வடையுடன் சேர்க்கப்படும் சீரகம், மிளகு, வெங்காயம் போன்றவைகளால் செரிமானத்தை எளிதாக்குகின்றன. உளுந்தம்பருப்பிலிருந்து புரதமும், கார்போஹைட்ரேட்டும், இரும்பு சத்து மற்றும் கால்சியமும் கிடைக்கிறது. தயிரில் இருந்து கால்சியமும் புரதமும் கிடைக்கிறது. இது எலும்புகளுக்கு நல்லது. தயிரின் குளிர்ச்சி தன்மையால் உடல் சூடு மற்றும் வெப்பத்தால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது. வடையுடன் சேர்க்கப்படும் மிளகு ஜலதோஷம், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. தயிரில் ஊற வைத்த உளுந்து வடையில் வாய்ப்புண், வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு சிறந்த உணவாக கருதப்படுகிறது. உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்களை சேர்ப்பது அதன் ஆரோக்கிய மதிப்பை அதிகரிக்கும். முறுக்கின் குணம். ஐயமொடு பித்த மதிகரிக்கும் தாழாத செய்யவினிலஞ் சிதறிதடங்கும் வைய. முறுக்கு குறிப்பாக பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் போது உளுந்து மற்றும் அரிசி மாவில் தயாரிக்கப்படுவதால்
புரதமும் நார்சத்தும் நிறைய இருக்கிறது. எண்ணெயில் பொரிக்கப்படுவதால் அதிக கலோரிகள் கொண்டது. இருப்பினும் இது ஊட்டமளிக்கக்கூடிய நொறுக்குத் தீனியாகும். செரிமானத்திற்கும் பித்தத்தை குறைக்கவும் ஆற்றல் அளிக்கவும் உதவும். உளுந்தில் உள்ள நார்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. இது குடலின் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவும். இது ஒரு சுவையான நொறுக்குத் தீனி. மன நிறைவை தரும். மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக தேன்குழல். ஓங்கும் கபவாத முட்டினமு மீறி வரும் வாகும் சலங்கொஞ்ச மந்தமுமாம் தேங்கும் இசை. தேன்குழல் என்பது அரிசி மாவும் உளுந்து மாவும் கொண்டு செய்யப்படும் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய சிற்றுண்டி. தேன்குழலில் நன்மைகள் பல உண்டு. ஆற்றல் தருகிறது. அரிசி மற்றும் உளுந்து மாவிலிருந்து தயாரிக்கப்படுவதால் உடனடி ஆற்றலை வழங்குகிறது. இதில் உள்ள பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இது பொதுவான பண்டிகைகள், விருந்துகள் மற்றும் மாலை நேர சிற்றுண்டியாக விரும்பி உண்ணப்படுகிறது. சீரகம், பெருங்காயம், எள் போன்ற மசாலா பொருட்கள் சேர்க்கப்படுவதால் செரிமானத்திற்கும் உதவுகிறது. தேன்குழல் என்பது சுவையானது மட்டுமல்ல, சில அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும் ஒரு பாரம்பரிய இனிப்பு பண்டமாகும். உளுந்து இல்லாத உணவுகளில் சக்தியும் ஆற்றலும் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்ற உணவு. காலம் காலமாக இந்த பலகார வகை உணவுகளையும் பதார்த்தங்களையும் செய்திருந்தாலும் சாப்பிட்டிருந்தாலும் இத்தனை பலன்கள் உள்ளதென்பதை தெரிந்து கொண்டதும் நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.